இது தமிழக சட்டசபை தேர்தல் குறித்தான கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியல் இல்லையோ, ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை குறைத்து வந்து நின்னார்ல. தலைவன் அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேரை கேட்டோன்னே என்ன மனசுல தோணுது? ஸ்டாலின். எஸ். அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டும் ஆத்திரகாரா, அந்த குருதி அடிமொழி வேரில் அனலை திரட்டும் தைரியகாரா, கணீரம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அரவணைக்கிற போக்கு, அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கார். நீ கரிகாலா, தைரியம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அன்பினர்களே, வளைகுடா யுத்தத்தின் மத்தியில் போப்பாண்டவர் அவர்களுக்கும் அமெரிக்க அதிபர் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு போர் வெடித்திருக்கின்றது. சொற்போர். அதாவது நேற்று சனிக்கிழமை போப்பாண்டவர் அவர்கள் அதாவது ஜெருசலத்தில் கிறிஸ்தவ வழிபாட்டாளர்கள் மீது இஸ்ரேலிய படைகள் மிகப்பெரிய தாக்குதல், செக்கிங், இப்படி மிகப்பெரிய அத்துமுறைகளை நடத்தியது குறித்து சற்று நிமிடங்களில் வத்திக்கானிலிருந்து போப்பாண்டவர்கள் ஒரு கண்டனத்தையும் கொடுத்து அந்த ஈரானிய போர் ஒரு கண்டனத்துக்குரிய போராகவும் அவர்கள் விமர்சித்து வந்தார்கள். போப் லியோ அவர்கள் அதாவது இந்த சும்மா நோமலாக இந்த போர் தேவையிலே சமாதான பேச்சுக்கு போகலாம் தானே என்று அவர்கள் போப் லியோ அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்தவுடன் மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை தொடுத்திருந்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அதன் பிற்பாடு இன்று திங்கட்கிழமை மாலை செய்தியாக வத்திக்கானிலிருந்து போப் லியோ அவர்கள் மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கின்றார்கள். அதாவது ஈரான் போர் விமர்சனத்தில் நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் என்று போப் லியோ அவர்கள் கூறுகிறார்கள். மிகப்பெரிய ஒரு இஷ்யூ செய்தியாக உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 200 கோடி மக்களுக்குரிய ஒரு தலைவரால் இந்த செய்தி வந்திருப்பதால் 200 அல்லது 300 கோடி இருக்கணுமா பார்த்துக்கொள்ளுங்கள் கிறிஸ்தவ மக்கள். அதனால் இது மிகப்பெரிய செய்தியாக உலக பரப்பில் பார்க்கப்படுகின்றது. ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மக்களாலும் இவர் வெறுக்கப்பட போகின்றாரா என்ற ஒரு கேள்விக்குறியும் உலக பரப்பில் இன்று திங்கட்கிழமை மாலை எழுந்திருக்கின்றது. எல்லோருடையும் மோதுகின்றார், எல்லா நாட்டோடையும் மோதுகின்றார். அமெரிக்க அதிபருக்கு இந்த மனுஷனுக்கு என்ன ஆட்சி என்று கேட்கும் அளவுக்கு மிகப்பெரிய கேள்விகளை தொடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த செய்தியில் நாம் உள்வாங்குவோமா? வத்திக்கான் ட்ரம்ப் போர் விடுத்துள்ளது. ஈரான் போர் விவகாரம், அதாவது போர் விமர்சனத்தில், இந்த ஈரான் பற்றிய போர் விமர்சனத்தில் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் என்று போப் லியோ அவர்கள் கூறுகிறார். போப் லியோ அவர்கள் சமீபத்தில் போருக்கு எதிரான தனது நிலைப்பாட்டை பாதுகாத்தார். குறிப்பாக ஈரானுடனான மோதல் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை பற்றி தனக்கு எந்த பயமும் இல்லை என்றும் போப்பாண்டவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். போப் லியோ அவர்கள் இன்று திங்களன்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிராக உறுதியாக பின்னுக்கு தள்ளி இருக்கின்றார். அவர் செய்தியின் மூலமாக காட்டமாகவும் பதிலளித்திருக்கின்றார்கள். மீண்டும் காட்டமாக அவருக்கு, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு நான் அஞ்சவில்லை என்றும் வாஷிங்டனில் இருந்து பெரிய விமர்சனங்கள் இருந்த போதிலும் ஈரான் சம்பந்தப்பட்ட மோதல்கள் உட்பட போருக்கு எதிராக தொடர்ந்து பேசுவேன் என்றும் கூறியிருக்கின்றார். பாத்தீங்களா? இதாங்க இந்த கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கு. எனக்கு எப்பவுமே அதுல கொஞ்சம் ஈடுபாடு இருக்குதான். விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போப் அவர்கள் ட்ரம்ப் நிர்வாகத்தை பற்றி எனக்கு எந்த பயமும் இல்லை என்று கூறினார். அதே நேரத்தில் அமைதிக்கான வத்திக்கானின் தொடர்ச்சியான அழைப்புகளை பாதுகாத்தார். இந்த முறையீடுகள் கிறிஸ்தவ போதனைகளில் வேறு குண்டி உள்ளன, அரசியல் செய்தி அல்ல என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். அதாவது கிறிஸ்தவ தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற பாதர்கள் கண்டுகொள்ளாங்க.
நான் பார்த்த அளவுல இந்த ஜெர்மன் லண்டன் எல்லாம் அந்த மாதிரி அன்புக்குரியவர்கள். பாருங்க, அமெரிக்க பிரஜையான போப் லியோ அவர்கள், நான் இவருக்கு அஞ்சல, இவருக்கு பயப்படல, அது அன்பைத்தான் விதைத்திருக்கின்றது கிறிஸ்தவம். அதுதான் சொல்றாரு. இது முறையீடுகள் கிறிஸ்தவ போதனைகளில் வேறு ஒன்றுகள். இது அன்பு பாசம், சண்டையில அங்கிட்டு இல்ல. பைபிள்ல எந்த சண்டையுமே பிடிக்க சொல்லல, அரசியல் செய்தி அல்ல என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். ஜனாதிபதி ட்ரம்ப் இங்கு செய்ய முயற்சித்த அதே விமானத்தில் எனது செய்தியை வைப்பது நற்செய்தியின் செய்தியை தவறாக புரிந்து கொள்வதாகும் என்றும் அவர் கூறினார். அதை கேட்பதற்கு நான் வருந்துகிறேன், ஆனால் இன்று உலகில் சர்ச்சின் பணி என்று நான் நம்புவதை தொடரும் என சேர்ச்சிட பணின்னு சொல்றார். அவர் ஜனாதிபதியாக இருந்திருக்காவிட்டால் போப் லியோ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க மாட்டார் என்று ட்ரம்ப் வலியுறுத்தினார். இந்த கூற்று போப்பின் அதிகாரத்தை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் ட்ரம்பின் முயற்சியை பிரதிபலிப்பதாகவே பார்க்கப்படுகிறது. ட்ரம்பின் விமர்சனங்களுக்கு வத்திக்கான் எவ்வாறு பதிலளித்துள்ளது என்று பார்ப்போமானால், வரலாற்றில் அமெரிக்காவில் பிறந்த முதல் போப்பாண்டவர் தனது கருத்துக்கள் ட்ரம்ப் அல்லது எந்த ஒரு தனிப்பட்ட தலைவரையும் தனிப்பட்ட முறையில் குறிவைக்கலை என்று அவர் தெளிவுபடுத்துகிறார் போப்பாண்டவர் அவர்கள். அதற்கு பதிலாக உலகளாவிய ரீதியில் மோதல்களை உண்டாக்கும் சர்வ வல்லமையின் மாயை என்று அவர் அழைத்ததற்கு எதிரான ஒரு பரந்த எச்சரிக்கையாக அவற்றை விவரித்தார். திருச்சபையின் பங்கு அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதை தவிர மோதலை அல்ல என்றும் அவர் தெளிவாக வலியுறுத்தியிருக்கின்றார். இது உலக பரப்பில் ஒரு இஷ்யூ செய்தியாக பார்க்கப்படுகின்றது. ட்ரம்ப் அவர்கள் போப்பின் முந்தைய கருத்துக்களுக்கு கடுமையாக பதிலளித்திருந்தார். அவரை குற்றத்தில் பலவீனமானவர் மற்றும் வெளியுறவு கொள்கைக்கு பயங்கரமானவர் என்று ட்ரூத் சோசியலில் இடுகையில் அவர் தெரிவித்திருந்தார். கோவிட்-19 தொற்று நோய்களின் போது தேவாலயங்கள் எதிர்கொள்ளும் கட்டுப்பாடுகளை கவனிக்காமல் போப் தனது நிர்வாகத்தின் பயத்தில் கவனம் செலுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். போப் லியோ குற்றத்தில் பலவீனமானவர், வெளியுறவு கொள்கைக்கு பயங்கரமானவர் என்று ட்ரம்ப் எழுதினார். ஈரான் மற்றும் பிற நாடுகளை உள்ளடக்கிய அமெரிக்க நடவடிக்கைகள் குறித்த போப்பின் நிலைப்பாட்டை அவர் ஏற்கவில்லை என்று கூறினார். தனது பார்வையில் ஈரான் அணு ஆயுதங்களை வாங்குவதை ஆதரிக்கும் அல்லது அமெரிக்க இராணுவ நடவடிக்கைகளை விமர்சிக்கும் போப்பை ஆதரிக்க மாட்டோம் என்றும் அவர் கூறினார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய ட்ரம்ப் அவர்கள் போப் லியோவின் பெரிய ரசிகன் அல்ல என்றும் அவரை மிகவும் தாராளவாதி என்றும் வர்ணித்தார். போப் ஆண்டவர் அரசியல் விஷயங்களை காட்டிலும் மத பொறுப்புகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் பரிந்துரைத்தார். ட்ரம்ப் அவர்கள் அத்தகைய நிலைப்பாடுகள் கத்தோலிக்க திருச்சபைக்கு தீங்கு விளைவிக்கும் என்றும் எச்சரித்தார். போப்பின் முந்தைய முறையீடு இந்த பரிமாற்றம் சனிக்கிழமை அன்று போப் லியோவால் வெளியிடப்பட்ட அமைதிக்கான வலுவான வேண்டுகோளை பின்பற்றுகிறது. அங்கு அவர் உலகளாவிய தலைவர்களை தற்போதைய மோதல்களை முடிவுக்கு கொண்டு வரவும் சர்வதேச அரசியலில் அதிகரித்து வரும் ஆக்கிரமிப்பை நிராகரிக்கவும் சுயமும் பணமும் உருவ வழிபாடும் போதும் அதிகாரத்தை வெளிப்படுத்தியது போதும் போர் போதும் அவர் இராணுவமயமாக்கல் பற்றிய உரையாடலுக்கு அழைப்பு விடுத்தார். இது அமைதிக்கான நேரம், பேச்சுவார்த்தை மற்றும் மத்தியஸ்த மேசையில் உட்காருங்கள், மறு ஆயுதமாக்கல் திட்டமிட்டு கொடிய செயல்கள் முடிவு செய்யப்படும் மேசையில் அல்ல, வன்முறையை நியாயப்படுத்த மதத்தை தூண்டுவதற்கு எதிராக அவர் எச்சரித்தார். மேலும் கடவுளின் பரிசுத்த நாமம் கூட மரணத்தின் சொற்பொழிவுகளுக்கு இழுக்கப்படுகிறது என்று கூறினார். மேலும் உண்மையான வலிமை வாழ்க்கை சேவை செய்வதில் காட்டப்படுகின்றும் வலியுறுத்தி இருக்கின்றார் ஜீசஸ். இதைத்தான் அவர்கள் அழகான ஒரு பாருங்கள், அவருக்கு அஞ்சாமல் ஒரு நேர்மையான முறையில் நேர்மையாக இதுவரைக்கும் ஒரு போப்பாண்டவர்கள் வெளியிடாத விடயத்தை போப் லியோ அவர்கள் வெளியிட்டு இருப்பது மிகப்பெரிய ஒரு செய்தியாக உலக அரங்கில் பார்க்கப்படுகின்றது. இதன் மூலம் அமெரிக்க அதிபர் அவர்களுக்கு சற்று எதிர்ப்பு அலைகள் அதிகரித்த வண்ணமே வருகின்றது. உலக பரப்பிலும் நாட்டுக்குள்ளும் ஏனைய இடங்களிலும் அவர் இத்தகைய செயல்களை கையாள்வது வெறுக்கத்தக்கதாக பார்க்கப்படுகின்றது. பார்ப்போம் அடுத்த கட்டமும் என்ன வருவதாக என்று பார்ப்போம். நண்பர்களை மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.